எல்இடி. ஸோ எல்இடி அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோட். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு டயோடு தான். இந்த டயோடு என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை வந்து எமிட் பண்ணும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் கொடுக்குறப்ப பிளிங்க் ஆகும், பளிச்சுன்னு எரியும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயோடு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் நிறைய மொபைல் ஃபோனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோனில் பின் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து எல்இடியோட சேர்ந்தது தான். ஸோ இந்த மாதிரி எல்இடி வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த எல்இடின்றது நமக்கு ஒரு இடத்துல வந்து லைட்டு வந்து பாஸ் பண்ணணும், இல்லை ஒரு இண்டிகேட்டராக யூஸ் ஆகணும் அப்படின்றப்ப இந்த எல்இடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வாங்க இந்த எல்இடி வந்து எப்படி இருக்கும், இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியை பற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி. ஓகேவா? இந்த எல்இடியிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு கேத்தோடுன்றத பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினல் வந்து ஜாயின் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ஒன்று இருக்கும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு. இந்த பெரிய சைஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கேத்தோடு. ஓகேவா? இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ இந்த டெர்மினல் வந்து ஆனோடு டெர்மினல், இது வந்து கேத்தோடு டெர்மினல். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செக் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒரு வழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றது. இன்னொரு வழி என்னன்னா டேரக்டா நம்ம வந்து ஏதாவது சின்ன பேட்டரியை வச்சு செக் பண்றது. ஓகேவா? இது 2 வழி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நானும் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மல்டிமீட்டர்ல நம்ம பஸர் மோடு போட்டுக்கணும். பஸர் மோடுனா இங்க இருக்கு பாருங்க. ஸோ கனெக்டிவிட்டி மோடு, இதுதான் வந்து பஸர் மோடு. ஓகேவா? பஸர் மோடுக்கு வந்து வச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெர்மினலை வந்து ஜாயின் பண்ணி பார்க்குறேன், சவுண்ட் வருதான்னு. சவுண்ட் வருது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் ரெடியாக இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு எது கேத்தோடு எதுன்னு பார்த்துக்குவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடுன்றது இந்த சைடு, இது கேத்தோடு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடில் வைக்கணும், ஆனோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைக்கணும், ஆனோடில் பேஸை வைக்கணும். வைக்கிறப்ப எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எரியுதா, லைட்டாக எரிய ஆரம்பிச்சிடும். இப்படி எரிஞ்சுன்னா எல்இடி வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி வந்து செக் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் மாற்றி வச்சுட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து சவுண்டும் கேட்காது, லைட்டும் எரியாது. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வச்சு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணிக்க 2 வயரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடுக்கு பேஸும் கேத்தோடுக்கு இதையும் நான் கொடுத்துக்கிறேன், பிளாக் கலரும். ஓகேவா? கேத்தோடுக்கு நியூட்ரலு, ஆனோடுக்கு பேஸு கொடுக்குறேன். கொடுக்குறப்ப பாருங்க சூப்பராக எல்இடி எரியுது. ஓகேவா? சூப்பராக எரியுதா? ஸோ இப்படி தாங்க நம்ம செக் பண்ணணும் எல்இடி. ஓகேவா? இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் எல்இடி. சூப்பராக எரியுதுல்ல? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இருக்கும். இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த எல்இடி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சில எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஆனோடு கேத்தோன்னு பார்த்து கொடுத்தாலுமே எரியாது. அப்படி எரியலைன்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மேபி ஃபீஸ் போயிருக்கலாம். அப்படி இல்லாட்டி கரெக்டா வந்து நீங்க வோல்டேஜ் கரெக்டா வருதான்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு வோல்டேஜ் எல்லாம் கரெக்டா வருது, இருந்தாலும் லைட் எரியல அப்படின்னா ஸோ எல்இடி ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு விதமாகவும் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா, நீங்க வந்து அந்த எல்இடியில டாப்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ அப்படி பிளாக் கலர் ஆயிடுச்சுன்னா எல்இடி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க அப்படி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க.